வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இ சேவை ஐடி ஆப்ரேட்டர் எல்லாருக்குமே வந்து சிஎஸ்இ எஸ்பிவி சர்வீஸ் மூலியமா வந்து பல சர்வீசஸ் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இ சேவை ஐடியாவும் சிஎஸ்சி ஐடியும் வந்து ஒண்ணா வந்து மெர்ஜ் பண்ணி இன்டிகிரேட் பண்ணி அதுல வந்து சர்வீஸ் வந்து மக்களுக்கு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்டே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கதா வந்து நம்ம ஏற்கனவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்களுக்கு வந்து சிஎஸ்சி ஐடி எனக்கு வேணும், எனக்கு இ சேவை ஐடி வேணும்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. கமெண்ட்ஸ்லயும் நிறைய வந்து கமெண்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்ககிட்ட வந்து இ சேவை ஐடி வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிஎஸ்சி எஸ்பிவி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டிகிரேஷன் மட்டும் தான் போயிட்டு இருந்தது. பட் ஒரு சில சர்வீஸ்லாம் வந்து எனபிள் ஆகாம இருந்தது. இ சேவையிலிருந்து சிஎஸ்சி ஐடி கிடைச்சவங்க எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஒரு 50% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன சர்வீஸ் வந்து எனபிள் ஆயிருக்கு, அது எப்படிலாம் வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து சேவையாக வந்து செய்யலாம் அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, முதல்ல வந்து உங்களுடைய சிஎஸ்சி அதாவது டிஎன்இஜிஏ இ சேவை ஐடி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல மேலே டாப்ல பாருங்க, சிஎஸ்இ எஸ்பிவி சர்வீசஸ் அப்படின்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். நீங்க இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய டிஎன்இஜி ஐடியாவும் உங்களுடைய சிஎஸ்சி ஐடியும் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்படிங்கிறதுனால நீங்க மத்திய அரசாங்கத்துல இருந்து என்ன சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க வந்து சர்வீஸா வந்து பண்ணி வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். நிறைய பேருக்கு வந்து சிஎஸ்சினா என்ன, இந்த இ சேவைனா என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தெரியாம இருக்கிறீங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு என்டர்பிரனர். அதை உங்களுக்கு பேசிக்கா சொல்லிடுறேன். டிஎன்இஜி அதாவது இ சேவை ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சைடுல இருந்து அந்த சார்பாக என்னெல்லாம் சர்வீசஸ் வந்து இ சேவையில வந்து எனபிள் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி சிஎஸ்சி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ், ஸ்கீம்ஸ், ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து சிஎஸ்சி போர்ட்டல் மூலியமா உங்க ஐடியில வந்து கஸ்டமருக்கு கிளைண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். லைக் வந்து பிரதான் மந்திரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸுமே நீங்க பண்ணலாம். பிஎம் விஸ்வகர்மா ஆப்ஷன், பிஎம் ஜேஏஒய், பிஎம் கிசானு, பிஎம் உஜ்வலா, அதுக்கப்புறம் வந்து நீங்க பஸ் டிக்கெட் புக் பண்றது, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது, சிவில் செக் பண்றது, ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணி கொடுக்கறது, லோனுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கறது, ஈஷரம் கார்டு எடுக்கிறது, இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கறது, பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்சி போர்ட்டல் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்க கிளைண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பிபிபிஎஸ் சர்வீசஸும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்மள இருக்கு. இது எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நியூ அரைவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பிஎம் கிசான் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சர்வீசஸ் நீங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கறத எனபிள் பண்ணிருக்காங்க. இதை நீங்க ஃபுல்லா டெடிகேட்டடா பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இது வந்தது எல்லாமே வந்து நியூ அரைவல் தான். நீங்க ஏற்கனவே உங்ககிட்ட வந்து நீங்க டேக் எக்ஸாம்னா எழுதி வந்து ஒரு சிஎஸ்சி சென்டர் ஐடி வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து எப்பயும் போல வந்து எல்லா சர்வீஸுமே 100% ஆஃப் சர்வீசஸ் வந்து அதில் வந்து எனபிள் இருக்கும், அவங்க பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு இ சேவையில இருந்து சிஎஸ்சி ஐடி உங்களுக்கு எஸ்பிவி சர்வீசஸ் மெத்தட் மூலியமா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா லிமிடெட் சர்வீசஸ் மட்டும் தான் எனபிள் பண்ணியிருக்காங்க. பட் நேத்துக்கு செக் பண்ணி பார்த்ததுல ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து வந்திருந்தது. அதை உங்களுக்கு ஒரு வீடியோவா பண்ணனா அதை நீங்க உங்களுடைய கிளைண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட்டை நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இன்சூரன்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு பெர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறது, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் போடுறது, இது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை உங்களுக்கு இப்படி பண்ணும்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஒரு 800 ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் நீங்க போட்டு கஸ்டமர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்சியில் தான் உங்களுக்கு கமிஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சர்வீசஸ் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க புதுசா. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சர்வீஸ் வந்து அப்படி எனபிள் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் லோன் எனபிள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் அது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க வந்து லொகேஷன் வைஸ் நீங்க செக் பண்றதா இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டேட் வைஸ். அதே மாதிரி வந்து கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க உங்க ஃபேவரட்டா நீங்க ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க.
நீங்க பிஎம் கிசான் வந்து அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணுவீங்க, கஸ்டமர் உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னா, அத நீங்க வந்து ஃபேவரைட்ல போட்டு வச்சுக்கலாம். அத டக்குன்னு நீங்க ஈஸியா வந்து எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு எந்த சர்வீசஸ் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ, அத நீங்க சர்ச்ல கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிசான் சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்றேன். சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் ரிலேட்டடா வருது. பிஎம் கிசான் மீன்ஸ் வந்து அந்த விவசாயிகளுக்கு சிறு குறு விவசாயியா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ரூ. 6,000 வந்து பார்த்தீங்கன்னா, சப்சிடியா வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? உதவித்தொகை. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் சம்மன் நிதின்னு சொல்லுவாங்க. இத நீங்க புதுசாவும் கிளையன்ட்க்கு வந்து என்ன பண்ணி குடுக்கலாம் அப்படின்னா, அப்ளை பண்ணி குடுக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்றது, கேஒய்சி அப்டேட் பண்றது, பேங்க் அக்கவுண்ட் வந்து அப்டேட் பண்றது, இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, இந்த சிஎஸ்சி போர்ட்டல் மூலியமா பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்கனவே வந்து சிஎஸ்சி லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். இப்போ வந்து லாக் அவுட்ங்கிற ஆப்ஷன் இந்த இடத்துல வந்திருக்கா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா லாகின் ஆயிருச்சு. இப்போ நீங்க பேமெண்ட் பண்றதா இருந்தாலும் கூட இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்ல ஃபார்மர் விஷயத்த நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட எடிட் பண்ணிக்கலாம். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் பண்றது, மேக் பேமெண்ட், பயோமெட்ரிக் ஆதார் ஆத்தென்டிகேஷன், ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றது, ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா இன்டிமேஷனுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த சிஎஸ்சி போர்ட்டல் மூலியமா பிஎம் கிசான் சர்வீசஸ் எல்லாமே வந்து உங்களுடைய கிளையன்ட்க்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்வீஸா வந்து பண்ணி குடுக்கலாம். அந்த மாரி ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து எனபிள் ஆகல. ஃபர்தரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டெடிகேட்டடா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிருச்சு அப்டின்னா, நீங்களே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்து உங்களுக்கு சிஎஸ்சில இருந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, சிவில் ஸ்கோர் செக் பண்றது, யுஐடி பேக்ஸ் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது, எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நீங்க சொல்லிக் குடுத்து அது மூலியமா சர்டிஃபிகேட் வாங்கி குடுக்குறது, இந்த மாரியான ஆப்ஷன்லாம் இதுல வந்து குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. மேல இருக்கக்கூடிய டாப் அப் சர்வீஸ் எல்லாமே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எனபிளா தான் இருக்கும். கேஸ் வந்து புக் பண்றது, மத்தபடி இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுல வந்து குடுத்து வச்சிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. இதான் இப்ப லேட்டஸ்ட்டா வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்ஸு. வேற ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அப்டேட்ஸ் வந்துச்சு அப்டின்னா, நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சிஎஸ்சி, இ-சேவை, ப்ரௌசிங் சென்டர், நெட் சென்டர்லாம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆப்பரேட்டருக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு குரூப் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2000க்கும் மேற்பட்ட ஆப்பரேட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இந்த பிசினஸ் பண்றதுல ஏதாச்சும் டவுட்ஸ் தேவைப்படுது, இல்ல பிசினஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கு, சந்தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. வேற ஃபர்தரா நம்ம பிசினஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, அடுத்தடுத்து நம்ம என்னென்ன கஸ்டமருக்கு வந்து பெஸ்ட்டான சர்வீசஸ்லாம் குடுக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்ஸும் நம்ம அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு குரூப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணிட்டு ஒன் டைமாவது போயிட்டு செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு குரூப்லயும் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.